பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீனாட்சி அம்மன் கோவில் உச்சிகால பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீனாட்சி அம்மன் கோவிலில் உச்சிகால பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு பூரண கும்ப மரியாதையானது தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. பாஜக மாவட்ட நிர்வாகிகளுடன் அமித் ஷா இன்றைய தினம் முக்கிய ஆலோசனையை நடத்தவுள்ள நிலையில் தற்போது அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உச்சிகால பூஜைக்காக வருகை தந்திருக்கிறார். அமித் ஷா வருகையால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் பக்தர்கள் செல்ல தற்போது அனுமதியானது இல்லை. நேற்றிரவு பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமித் ஷா மதுரையை வந்தடைந்த நிலையில் தற்போது அவர் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் உச்சிகால பூஜையில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார். பக்தர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அங்கு பூரண கும்ப மரியாதையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் வருகை தந்தார்கள். அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அவரை கோவிலினுள் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. 2 நாள் பயணமாக மதுரை வந்த உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் நேற்று இரவு மதுரை விமான நிலையம் வந்தார். இங்கிருந்து அருகே இருக்கக்கூடிய சிந்தாமணி அருகே இருக்கக்கூடிய தங்கு விடுதியில், நட்சத்திர தங்கு விடுதியில் இரவு தங்கினார். இன்று கட்சி நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய நிலையில இன்று காலையில மீனாட்சி அம்மன் கோவிலுக்காக தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு தான் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு கோவிலினுள் அவரை அழைத்து செல்கிறார்கள். கோவிலுக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அந்த பூரண கும்ப மரியாதையோடு அந்த கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருக்கக்கூடிய ருக்குமணி அவர்களும் கலந்து கொண்டார்கள். வேத மந்திரங்கள் முழங்கதான் கோவிலுடைய அஷ்டசித்தி மண்டபத்து வழியாக தற்போது அவரை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. இன்று மாலை மதுரை ஒத்தக்கடை பகுதியில பாஜக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்காகத்தான் உள்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்தார்கள். இந்த நிலையில் தான் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். 1/2 மணி நேரம் உள்ளே தரிசனம், அதாவது மத்திய கால பூஜையில 1/2 மணி நேரம் தரிசனம் செய்வதற்காகத்தான் இன்று வந்திருக்கிறார்கள். இதற்காக கோவில்ல 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அதாவது மாசி வீதிகள் தொடங்கி சித்திரை வீதிகள் வரையிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். கோவில் அருகே உள்ள உயரமான கட்டிடங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு கண்காணித்து வருகிறார்கள். கோவில சுற்றிலுமாக மோப்பநாய் உதவியுடனும் வெடிகுண்டு நிபுணர்களுமாக சோதனையும் நடத்தி வந்தார்கள். அமைச்சர் அமித் ஷா ஓய்வெடுப்பதற்காக தற்காலிக ஓய்வறை மற்றும் தீயணைப்பு நிலைய வாகனங்கள் ஆகியவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜ்குமார், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.